என்ன சொல்லன்னு தெரியாமல் இருக்கிறனால ஏதாவது ஒன்று அவரை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சீண்ட அவர் ப்ரமோட் தான் பண்ணுமே தவிர ப்ரமோட் பண்ணது. முதல்ல ஒரு அரசியலில் வரும்போது இவர் பேட்டியே கொடுக்கல, ப்ரெஸ்ஸையே சந்திக்கலை அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்தப்போ அதை சந்தித்தார். அப்புறம் ஓப்பன் மீட்டிங்கே வரலன்னாங்க. 2 ஓப்பன் மீட்டிங் பெரிய அளவில் ரெக்கார்டு பிரேக் நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது வெளியே மக்களை சந்திக்க வரலன்னாங்க. உடனே இப்போ மக்களை சந்திக்க கிளம்பியாச்சு. அப்போ அரசாங்கம் அவருக்கு தடை கொடுக்குது, ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது. அதையும் மீறி வராரு. இப்போ வந்த பிறகு ஏன் தினம் வரலை? அதாவது சொல்கிறவங்களுக்கு ஏதாவது வேண்டாமா? அவருக்கு பல வேலைகள் இருக்கலாம். சனி ஞாயிறு லீவு எல்லாருக்கும் அரசு விடுமுறைகள் இருக்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக வர்றதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே வரலாம். அதாவது நல்ல எண்ணத்தோடு இப்போ நீங்கள் அவங்க வேலையை போட்டுட்டு கூட வந்துடுவான். அவருடைய வெறியர்கள் வேலைக்கு லீவ் போட்டு வந்துடுவான். அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சனிக்கிழமை வைக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் தான். இதுக்கும் ஒரு திரைப்படம்னு ஒரு விமர்சனம் வருதுன்னா, இல்லை சனிக்கிழமை முதல் படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிலீஸ் பண்ணாதான் ஹிட் ஆகுமா? நிச்சயமா இது தனியவே தனியாது. இது ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திருச்சியில் வந்த படம் அரியலூர் வரைக்கும் நல்ல ஹிட் ஆச்சு. இனி அடுத்த நாகப்பட்டினம் திருவாரூரில் ஹிட் ஆகுமா? அதாவது நீங்கள் படம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஆப்போனண்ட் பார்ட்டிகள் சொல்லலாம். பட் அவங்க ரசிகர்கள் அவரோட முதலமைச்சர் தான் கனவுல இருக்காங்க. அவரை போய் முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைக்க வரைக்கும் அந்த ரசிகர்களோ அவர் மேலே உள்ள மோகத்தில் உள்ள வெறியர்களோ தனியவே மாட்டாங்க. அங்கே கூண்டவங்களாம் தொண்டர்களா ரசிகர்களா? ரசிகர் தான் தொண்டராக கன்வெர்ட் ஆகிறாங்க. ரசிகர் தான் ஒன்ஸ் அப்பான டைம். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட தொண்டராக மாறுறாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்து அப்படின்னு. முதல் பிரச்சார கூட்டம் டிசிப்ளின்டாக இருந்துச்சாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, அரசு இன்னும் கூட சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கலாம், அல்லது அவங்க கட்சிக்காரர்களே, தமிழக வெற்றி கட்சிக்காரர்களே இன்னும் சிறந்த முறையில் அதை சரி பண்ணியிருக்கலாம். நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு 40 ஸ்டூடெண்ட்டை ஒரு ஆசிரியர் டிசிப்ளினாக கொண்டு வரக்கே அவங்க ஸ்டிக்கெல்லாம் பிரம்பெல்லாம் எடுத்து கண்டிஷன் பண்ணி தான் கொண்டு வராங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பீப்புளை ஒன்றா சேர்க்கும்போது அதில் எல்லா ஏற்றத்தாழ்வு உள்ள எல்லா பீப்புளும் இருப்பாங்க. நல்ல ஸ்டாண்டர்டான பையனும் இருப்பாங்க, ஒரு அடித்தட்டு வாழ்வாதாரத்தில் உள்ள பசங்களும் இருப்பாங்க. இதை அவரை பார்க்கணுங்கிற ஒரு மோகத்தில் வெறியில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அன்டிசிப்ளின்டாக தெரியும். அது சேர்ஸ் உடைச்சிட்டாங்க. அங்கே சேர்ஸ் ஆமோட உள்ள சேரில் ஏறினா உடையாது. ஆனால் அவன் ரெண்டலுக்கு வர இல்லாமல் ஆம்லெஸ் சேரு அதில் ஏறி நிற்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஏறினோடனே அவ்வளோ கிரவுண்டில் உள்ள அவ்வளோ பேரும் ஏறி நின்று தான் பார்க்கணும் அவரை பார்க்குறதுக்காக. அப்போ உடைய தான் செய்யும். இது அன்டிசிப்ளின்னு சொல்ல முடியாது. அந்த சேர் வீக்காக இருக்கும், அதில் ஏற ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணல. இந்த பாருங்க சிரிக்கிறீங்க. இல்லை நீங்கள் சிரிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது சேரு உடஞ்சி போச்சு, அதுக்கு அவங்க என்ன? உண்மையாக சொல்கிறேன். அதாவது ஆமோட உள்ள சேரு ஏறுனா உடையாது.